கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் ஆட்சியை யார் செய்வது, யார் முதல்வராக இருப்பது அப்படிங்கிறதுல இப்பொழுது இருக்கும் முதல்வர் சித்தராமையாவுக்கும் இப்பொழுதைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே ஒரு பெரும் போட்டி இருக்கிறது. ஏன் அப்படிங்கிற காரணங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சித்தராமையாவை கூப்பிட்டு டெல்லியில் ராகுல் காந்தி போன்றவர்கள் அவர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ரூமில் உட்கார வச்சு மிரட்டினாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் போய் மரியாதையாக போய் ராஜினாமா பண்ணிடுங்க, வேறு புது முதல்வர் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா, 2023 அங்கே தேர்தல் நடந்து காங்கிரஸ் பெருவெற்றி பெற்றது. காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த உடனே இந்த யூஷுவல் இப்போ எப்படி கேரளாவில் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் அவங்க முதல்வர் யாருன்னு அறிவிக்கல. ஸோ இந்த முதல்வர் பதவிக்கு சண்டையில் இறுதியாக வெற்றி பெற்றவர் சித்தராமையா. ஆனால் அப்போவே ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க, அது அப்போவே அதை பற்றி பேசப்பட்டது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், சித்தராமையா ஒரு பக்கம், டி.கே. சிவகுமார் இன்னொரு பக்கம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் மேலிடத்தோடைய ஆதரவோட இந்த ஒரு டீல் ஒன்று, இது என்ன கான்ட்ராக்ட் போட்டு என்ன ஆக போகுது, வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. 2.5 ஆண்டுகள் சித்தராமையா முதல்வராக இருப்பார், 2.5 ஆண்டுகள் அந்த முடித்த உடனே டி.கே. சிவகுமாருக்கு அந்த பதவியை கொடுத்து விடுவார் அப்படின்ட்டு. இதெல்லாம் யாராவது இதெல்லாம் பின்பற்றுவார்களா? அதெல்லாம் யாரும் பின்பற்ற மாட்டாங்க. ஒரு முறை பதவி சுகத்தை அனுபவித்ததற்கு பிறகு இதெல்லாம் ஒரு ப்ரிவிலேஜ்னு பார்க்குறாங்க. இதை ஒரு ப்ரிவிலேஜ், இதுலேருந்து நமக்கு சில பல ஆதாயங்கள் கிட்டும். நம்ம சான்றுகள் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது, அதனால் பொத்தாம் பொதுவாக சொல்லுவோம். சில ஆதாயங்கள் உண்டு. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு பண்ணலாம். அப்புறம் அந்த ப்ரெஸ்டீஜ்னு நம்ம முதல்வர்னு வந்ததுக்கு பிறகு 300 ஆளுக்கு முதல்வர் பதவியை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நார்மலாக என்ன ஆயிருக்கணும், அரவுண்ட் டிசம்பர் மாதத்தில் சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கணும். அது நடக்கலை. நவம்பர்லேயே இது நடந்துருச்சு. 2.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆனால் திடீர்னு சித்தராமையா முடியாது. அப்போவே இவங்க எல்லாம் டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு போய் அதை எப்படிங்க, உங்கள் முன்னாடி தானுங்க அவர் சொத்துக்கிட்டாரு, இப்போ எனக்கு அந்த பதவியை கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு. அப்போ மேலும் சில பேர் கூட அங்கே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அப்போ பதவி மாறணுங்கிறது உண்மைதான், ஆனால் அது ஏன் டி.கே. சிவகுமாருக்கு போகணும், ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்லாம் வேறு சில பேர்லாம் அங்கே பேச ஆரம்பித்தாங்க. இப்போயும் அந்த பேச்சு இருக்குது. இப்போ இன்னொரு 6 மாதங்கள் போய் இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷமாக அந்த பதவியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தராமையாவை இறுதியில் பிடிச்சி ராகுல் காந்தி கட்டாயமாக சொல்லியிருக்கார் போல இருக்கு, அண்ணா அவ்வளோதான், உங்களுடைய பதவி ஓவர் அப்படின்னு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ரொம்ப கிளவராக, அன்னைக்கு நான் எழுதி கொடுத்தேங்க அது வேற விஷயம், இப்போ மொத்தமாக இருக்கிற அந்த 134 சீட் இருக்கு இல்லைங்களா, 224 மொத்த சீட்டில் 134 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, நல்ல கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. அதில் 100 பேர், 100 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு சித்தராமையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெட்டரெல்லாம் இவர் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காரு. அவரும் லேசுப்பட்ட ஆள் இல்லை, உடனே விடக்கூடிய மாதிரி இல்லை. பாருங்கள், எனக்கு இன்றைக்கும் இந்த 100 பேருடைய ஆதரவு இருக்குது, என்ன போய் நீக்கிட்டு நீங்கள் வேறு யாரையோ கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்களேன்ட்டு. அதுக்கு ராகுல் ப்ராபப்ளி சொல்லியிருப்பார், அதெல்லாம் கிடையாது, என்ன இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், அதனால் நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, முதல்வராக இல்லாமல் நான் எப்படி அங்கே கண்டினியூ பண்ணுறது, அதனால் என்னை ராஜ்யசபா மூலமாக என்னை ஒரு எம்பியாக கொண்டு வந்துருங்க, ஐ வாண்ட் டு பிளே அ லார்ஜர் ரோல் அட் த நேஷனல் லெவல் அப்படிங்கிறாரு. என்ன லார்ஜர் ரோல், காங்கிரஸ் கேம்லேயே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஜெயிக்க முடியுமான்னு கூட தெரியாது. நீங்கள் ராஜ்யசபாவில் எம்பியாகியும் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன மினிஸ்டர் ஆக போகிறீங்களா, கிடையாது. ஸோ இது ஏன் இந்த மாதிரியாக இடையில் என்ன ஒரு பெரிய குழப்பமும் இல்லாத சமயத்தில் இன்னும் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஜென்ரலான அதிருப்தி தான் இருக்கே தவிர, அது ஒரு மைனர், அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கே தவிர, இன்றைக்கு சித்தராமையாவே மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் குருபா எனக்கூடிய ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர், டி.கே. சிவகுமார் ஒரு ஒக்கலிகா. அங்கே 2 டாமினன்ட் சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்காயத், ஒக்கலிகா அப்படிங்கிறது. அதை தவிர மற்றவர்கள் பல சமூகங்கள் இருக்காங்க, தலித்துகள் பலர் இருக்காங்க, ஓபிசிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குள்ளேயும் கர்நாடகாவும் மற்ற எல்லா மாநிலங்களைப் போலவும் ஸ்ட்ராங்லி காஸ்டிஸ்ட், இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த பதவியில் இருக்காரா, அந்த ஜாதியை சேர்ந்தவருக்கு என்ன கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசி தான் பண்ணுவாங்க. எல்லாம் நடந்தாலும் இப்பொழுதைக்கு சித்தராமையா பதவி விலக வேண்டும்
அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க. இனிமேல் போய் கவர்னரை பார்க்கணும். ஆனால் அந்த கவர்னரை பார்க்கறதுக்கு மே 28ஆம் தேதி பார்ப்பாரு அப்படிங்கிறதாக சொல்லியிருக்காங்க. மே 28ஆம் தேதி 2 மணிக்கு அவர் கர்நாடகா கவர்னர் தாவர்சந்த் கெலாத்னு அவரை போய் பார்க்க போறாரு. அன்னைக்கே காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டர் பார்ட்டி மீட்டிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இவர் போய் தன்னுடைய ராஜினாமா அவர் கொடுப்பாரு. கொடுத்த உடனே நீங்களே தொடருங்கள், அடுத்த ஆட்சி அமையும் வரை அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அதுக்கப்புறமா அந்த காங்கிரஸ் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி மீட்டிங் நடந்து அதில் யூஸ்வலாக வந்து காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால், கர்நாடகாவுக்கான பொறுப்பாளர் ரம்தீப் சிங் சுர்ஜ்வாலா அவங்கெல்லாம் வந்து அடுத்த ஆளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இப்பொழுதைக்கு வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பது டிகே சிவகுமார் தான். அந்த மாநிலத்தை பொறுத்தவரை பணப்பெட்டி யாரிடம் இருக்கிறதுனா அது வந்து டிகே சிவகுமார்ட்டு தான். யார் செலவு செய்வார் அப்படின்னா டிகே சிவகுமார் தான். அவர் அங்கே மட்டும் இல்லை, அவர் அப்பப்போது தமிழகத்துக்கு வேண்டிய செலவு தேவைகளையும் அவர் தான் கவனிக்கிறார் என்பதாக கேள்வி. ஆனால் அவர் மட்டும்தான் ஃப்ரேல இருக்காரா, அவர் மட்டும்தான் அடுத்ததாக ஜெயிக்க போகிறாரா, அவர் தான் அடுத்த முதல்வரா அப்படின்னா வேறு சில பெயர்களும் இருப்பதாக சொல்கிறார்கள். அதில் ஒன்று வந்து கிருஷ்ண பைரகவுடா அப்படிங்கிறவரும், கூடவே எம்பி பாட்டீல் அப்படிங்கிறவரும் பாசிபிலிட்டிங்கிறாங்க. இதற்கு முன்னாடி பரமேஸ்வரா அப்படிங்கிற இப்பொழுதைய ஹோம் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு தலித். அவரும் தான் இருக்கிறதாக முதல்ல சொன்னார். அப்புறம் இல்லை, நான் வந்து இந்த போட்டியிலேயே இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. பட் அவரும் இருக்காரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். பட் 100 பேர் சித்தராமையாவை ஆதரித்தவங்க திடீர்னு சித்தராமையா வந்து தலைமை காரணமாக மேலிடத்திலிருந்து அவர் வெளியே தள்ளப்பட போகிறார் என்றால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரி, இவ்வளவு குழப்பம் இருக்கே இந்த கர்நாடகத்தில் காங்கிரஸுக்குள்ள அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா வந்து அங்கே உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அவங்க கட்சியே இல்லை, அங்கே கட்சி இருக்கு, பல இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க, 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது வந்து வலுவாக அவங்க வந்து ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்காங்களா, இல்லை இன்னொரு பக்கம் ஒரு தகவல் வருது, ஜனதாதள் செக்குலர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரொம்ப, அதாவது தேவேகவுடாவுடைய கட்சி, அவருடைய மகன் ஹெச்டி குமாரசுவாமி, அவர் வந்து இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு. ஸோ மச் ஸோ தட் பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல ஆதரவாளர்களே அடுத்த முறை நம்ம வந்து கூட்டணியாக போட்டிட்டு வெற்றி பெற்றால் பேசாமல் நம்ம வந்து குமாரசாமியே நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது கர்நாடகா பிஜேபி. இங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை, வலுவான ஒரு தலைவர் இல்லாமை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக கர்நாடக பாலிடிக்ஸில் ஒரு குழப்பத்தை விளைவித்து கொண்டிருக்கும். இப்பொழுதைக்கு சித்தராமையா நிச்சயமாக வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது வந்து டிகே சிவகுமாரில் போய் முடியுமா, அல்லது யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு புதிய ஒரு ஆள் கர்நாடகத்தின் முதல்வராக வருவாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படி இது வந்து சித்தராமையாவாக இருக்கட்டும், அல்லது டிகே சிவகுமாராக இருக்கட்டும், அல்லது வேறு யாரோவாக இருக்கட்டுமே, இவங்க யார் வந்தாலுமே தமிழகத்துக்கும் கர்நாடகத்தையும் பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்க போது இந்த காவிரி நதிநீர் பங்கீடு ஒப்பந்தமும் மேகதாட்டுவில் வரக்கூடிய அந்த அணையும் தான். இப்போ டிகே சிவகுமாருமே சரி, சித்தராமையுமாவே சரி, அந்த மேகதாட்டு அணையை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து கையில் எடுத்திருந்தாங்க. எப்படியாவது அதை கட்டியே தீர்வது அப்படின்ட்டு. இப்போ யார் வந்தாலும், இப்போ சிவகுமார்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அவர் சித்தராமையாவுடைய தீவிரத்தோடு இயங்குவாரா மேகதாட்டு அணை குறித்து அப்படிங்கிறது பார்க்கப்படணும். இன்னொரு பக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது, 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவங்க ஆளும் கட்சியில் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இங்கே விஜய் இந்த 2 அமைச்சர்களோடு சேர்ந்து 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோடு சேர்ந்து ஏதேனும் பேச்சுவார்த்தையில் நேரடியாக ஈடுபடுவாரா? அது இனிமே சித்தராமையா கிடையாது, இனிமே அது வந்து டிகே சிவகுமாரோ அல்லது வேறு யாரோ என்று வைத்துக்கொள்வோம். அவர்களோடு சேர்ந்து மேகதாட்டு அணைக்கு ஏதேனும் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரை அவங்க வந்து தமிழ்நாடு கூட்டணி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப டெஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. அங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அங்கே மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது.
ஒரு ஒருமித்த கருத்து இருக்குது. கர்நாடகாவில் கட்சிகளை தாண்டி ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறது அங்கே கட்டாயமாக கட்டப்பட வேண்டும் என்று. இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அங்கேயும் மாற்று கருத்தை கொண்டு வர முடியாது, இங்கேயும் மாற்று கருத்தை கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரியான மிக மிக சிக்கலான ஒரு பிரச்சனையாக இதை பார்க்கிறேன். ஆனால் தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர், இப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள், காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் மேகதாட்டுவில் ஒரு செங்கல்லை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோங்கிறாரு. ஸோ கிளியர்லி இது கட்சி சார்ந்து இல்லாமல் மாநிலம் சார்ந்ததாக இந்த பிரச்சனை இருக்க போகிறது. தமிழக காங்கிரஸும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. கர்நாடக பாரதிய ஜனதாவும் அல்லது அங்கே எந்த கட்சி இருந்தாலும் சரி, அவர்கள் கர்நாடக காங்கிரஸுடன் சேர்ந்து கொண்டு மேகதாட்டுவில் அணை கட்டியே தருவோம் என்று சொல்ல போகிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா அது எந்த விதத்திலும் ஆட்சிக்குள்ளே இல்லை என்றாலும் அவர்களும் தமிழர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்ல போகிறாங்க. இவங்க எல்லாரும் நேராக டெல்லிக்கு போய் உட்கார போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரோடு பேசுவாங்க, பிரதமரோடு பேசுவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக முடியும். அதுக்கப்புறம் கர்நாடகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், தமிழகத்திலேருந்து மத்திய அமைச்சர் இருக்காங்க, அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, ராஜ்யசபா வழியாக சென்றவர்கள். எல் முருகன், நிர்மலா சீதாராமன், இதில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை விட்டுருவோம். ஏன்னா அவர் கடைசியாக தமிழகத்தை எப்படி இருக்கும்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. எப்போ இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்காருன்னு. அவருடைய தந்தை தான் திருச்சியை சேர்ந்தவர். அதனால் ஜெய்சங்கரை விட்டுருவோம். நிர்மலா சீதாராமனாவது அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறாங்க. அவங்க திருச்சியில் கல்லூரியில் படித்தவங்க. வேற எல் முருகன் ஒருத்தரை மட்டும்தான் நம்ம இங்கிருந்து சென்ற அமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவரும் வேறு இடத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர்களெல்லாம் என்ன சொல்ல போகிறார்கள், இவர்கள்லாம் என்ன லாபி பண்ணி இறுதியாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பட் எனக்கு என்னவோ இது அடுத்த பல ஆண்டுகளில் முடிவுறாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கன்னித்தீவு காமிக் ஸ்ட்ரிப் மாதிரியான ஒரு பிரச்சனையாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. பார்க்கலாம் இதில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி வருதான்னு. வரும்பொழுது நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.